கோவையில் 34,000 ரூபாய் கடன் பெற்றதாக 15 ஆண்டுகளாக வேலை செய்யும் தங்களை மீட்க கோரி பழங்குடியின நபர் துணை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த சரளபதி பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் ரவிசங்கர். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தேங்காய் வியாபாரி நித்யானந்த பிரபுவிடம் குடும்ப வறுமை காரணமாக 34,600 ரூபாய் கடன் பெற்றதாக தெரிகிறது. இதனால் இவர் தேங்காய் சுமக்கும் கூலி தொழிலாளியாக 15 ஆண்டுகள் வேலை செய்து வருகிறார். வாங்கிய கடனுக்காக தன்னிடம் ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து பெற்றுக்கொண்டு அன்று முதல் தன்னை கொத்தடிமை கூலியாக மாற்றிவிட்டதாக கூறினார். தன்னையும் தன் குடும்பத்தாரையும் மிரட்டுவதாகவும் குடும்பத்துடன் சென்று வேலை செய்ய வற்புறுத்துவதாகவும் ரவிசங்கர் குடும்பத்துடன் சென்று பொள்ளாச்சி துணை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்கறதுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு இருந்தா அப்படிங்க, தேங்காய் வேலைக்கு தான் போவா அப்படிங்க. ஆனால் அங்கே நாங்கள் 36,000 ரூபா கடன் வாங்கினாங்க. ஆனால் அவங்க இப்போ எப்படிங்கிறாங்கன்னா, நீங்கள் 1,50,000 லட்ச ரூபா கொடுக்கணும், 1,50,000 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் உன்னை விடுவேன், இல்லைன்னா நீ வந்து அங்கே வேலை செய்யணும், இல்லைன்னா உன்னையே நான் கொன்றுவேன், அடிச்சிருவேன், கைகளெல்லாம் முறிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி அடித்தது என் பிள்ளையே பார்த்துருக்குறாளுங்க. அதனால நான் மனு கொடுக்குறக்கு வந்திருக்கேங்க. இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு.